بسم الله الرحمن الرحيم طاسين تلك آيات القرآن وكتاب مبين هدى وبشرى للمؤمنين الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم بالآخرة هم يوقنون إن الذين لا يؤمنون بالآخرة زينا لهم أعمالهم فهم يعمهون أولئك الذين لهم سوء العذاب وهم في الآخرة هم الأخسرون وإنك لتلقى القرآن من لدن حكيم عليم அத்தியாயம் அந்நம்ல் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 93. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். தாசீன். இவை குர்ஆன் மற்றும் தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். இந்த வேதம் நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டியும் நற்செய்தியுமாகும். அவர்கள் எத்தகையவர்களெனில் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள், ஜகாத் கொடுக்கின்றார்கள், மேலும் மறுமையின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். உண்மை யாதெனில் யார் மறுமையை நம்புவதில்லையோ அவர்களுக்கு அவர்களின் தீய செயல்களை நாம் அழகுபடுத்தி காட்டினோம். எனவே அவர்கள் தடுமாறி திரிகின்றார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் எனில் அவர்களுக்கு மோசமான தண்டனை இருக்கின்றது. மேலும் மறுமையில் அவர்கள்தாம் அனைவரையும் விட அதிக இழப்புக்குரியவர்களாயிருப்பார்கள். மேலும் நபியே, நுண்ணறிவாளனும் நன்கு அறிந்தவனுமான இறைவனிடமிருந்து சின்னமாக இந்த குர்ஆனை நீர் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர். إذ قال موسى لأهله إني آنست نارا سآتيكم منها بخبر أو آتيكم بشهاب قبس لعلكم تصطلون. அந்த சந்தர்ப்பத்தில் நடந்ததை இவர்களுக்கு நினைவூட்டுங்கள். மூசா தம் குடும்பத்தாரிடம் அப்பொழுது கூறினார், நான் ஒரு நெருப்பை காண்கின்றேன். நான் இப்பொழுதே அங்கிருந்து ஏதேனும் செய்தியை உங்களிடம் கொண்டு வருகின்றேன், அல்லது தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். நீங்கள் குளிர்காய்ந்து கொள்ளலாம். فَلَمَّا جَاءَهَا نُودِيَ أَن بُورِكَ مَن فِي النَّارِ وَمَنْ حَوْلَهَا وَسُبْحَانَ اللَّهِ رَبِّ الْعَالَمِينَ. يَا مُوسَى إِنَّهُ أَنَا اللَّهُ الْعَزِيزُ الْحَكِيمُ. وَأَلْقِ عَصَاكَ فَلَمَّا رَآهَا تَهْتَزُّ كَأَنَّهَا جَانٌّ
وَلَّى مُدْبِرًا وَلَمْ يُعَقِّبْ يَا مُوسَى لَا تَخَفْ إِنِّي لَا يَخَافُ لَدَيَّ الْمُرْسَلُونَ إِلَّا مَنْ ظَلَمَ ثُمَّ بَدَّلَ حُسْنًا بَعْدَ سُوءٍ فَإِنِّي غَفُورٌ رَحِيمٌ وَأَدْخِلْ يَدَكَ فِي جَيْبِكَ تَخْرُجْ بَيْضَاءَ مِنْ غَيْرِ سُوءٍ فِي 9 آيَاتٍ إِلَى فِرْعَوْنَ وَقَوْمِهِ إِنَّهُمْ كَانُوا قَوْمًا فَاسِقِينَ அங்கு அவர் சென்றதும் ஓர் அசரீரி கேட்டது. பாக்கியம் உள்ளவர்கள் ஆவர். இந்த நெருப்பில் உள்ளவரும் அதன் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும். தூய்மையானவன் ஆவான். அகிலத்தார் அனைவரையும் வளர்த்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ். மூசாவே, நான் தான் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ். மேலும் உமது கைத்தடியை சற்று எரியும். உடனே அந்த தடி பாம்பு போல் அசைவதை மூசா கண்டபோது பின்னோக்கி ஓடினார். திரும்பிக் கூட பார்க்கவில்லை. மூசாவே, அஞ்சாதீர். சின்னமாக என் முன்னிலையில் தூதர்கள் அஞ்சுவதில்லை, ஏதேனும் தவறு செய்திருந்தாலே தவிர. பின்னர் தீமை செய்த பிறகு தன் செயலை அவர் நன்மையாக மாற்றிக்கொண்டால் சின்னமாக நான் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையுள்ளவனாகவும் இருக்கின்றேன். மேலும் நீர் உமது கரத்தை உமது சட்டையின் மார்பு பகுதியில் நுழைப்பீராக. அது பிரகாசிக்க கூடியதாய் வெளிப்படும், எவ்வித கேடுமின்றி. இந்த சான்றுகளும் பிராவுனிடம் அவனுடைய சமூகத்தாரிடமும் கொண்டு செல்வதற்குரிய 9 சான்றுகளில் உள்ளவையாகும். அவர்கள் மிகவும் தீய நடத்தை உடைய மக்களாயிருக்கின்றார்கள். فَلَمَّا جَاءَتْهُمْ آيَاتُنَا مُبْصِرَةً قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ وَجَحَدُوا بِهَا وَاسْتَيْقَنَتْهَا أَنفُسُهُمْ ظُلْمًا وَعُلُوًّا فَانظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُفْسِدِينَ ஆயினும் நம்முடைய மிகத் தெளிவான சான்றுகள் அம்மக்களின் முன் வந்தபோது இது அப்பட்டமான சூனியமாகும் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். அவர்கள் முற்றிலும் அநியாயமான முறையிலும் ஆணவத்தினாலும் தான் அந்த சான்றுகளை மறுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்களோ அவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தன. அந்த குழப்பவாதிகளின் முடிவு என்னவாயிற்று என்பதை இப்போது நீர் பார்த்துக் கொள்ளும். وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا وَقَالَ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي فَضَّلَنَا عَلَى كَثِيرٍ مِّنْ عِبَادِهِ الْمُؤْمِنِينَ وَوَرِثَ سُلَيْمَانُ دَاوُودَ وَقَالَ يَا أَيُّهَا النَّاسُ عُلِّمْنَا مَنطِقَ الطَّيْرِ وَأُوتِينَا مِنْ كُلِّ شَيْءٍ إِنَّ هَذَا
الْفَضْلُ الْمُبِينُ. மற்றொரு புறம் நாம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் ஞானத்தை வழங்கினோம். மேலும் அவ்விருவரும் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி உரித்தாகட்டும். அவனே நம்பிக்கை கொண்ட தன் அடியார்கள் பலரை விட எங்களுக்கு சிறப்பை வழங்கினான். பின்னர் சுலைமான் தாவூதின் வாரிசானார். அவர் கூறினார், மக்களே, எங்களுக்கு பறவைகளின் பேச்சுக்கள் கற்றுத்தரப்பட்டுள்ளன. எல்லாவிதமான பொருள்களும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. சின்னமாக இது அல்லாஹுவின் வெளிப்படையான அருளாகும். وَحُشِرَ لِسُلَيْمَانَ جُنُودُهُ مِنَ الْجِنِّ وَالْإِنسِ وَالطَّيْرِ فَهُمْ يُوزَعُونَ حَتَّى إِذَا أَتَوْا عَلَى وَادِ النَّمْلِ قَالَتْ نَمْلَةٌ يَا أَيُّهَا النَّمْلُ ادْخُلُوا مَسَاكِنَكُمْ قَالَتْ نَمْلَةٌ يَا أَيُّهَا النَّمْلُ ادْخُلُوا مَسَاكِنَكُمْ لَا يَحْطِمَنَّكُمْ سُلَيْمَانُ وَجُنُودُهُ وَهُمْ لَا يَشْعُرُونَ فتبسم ضاحكا من قولها وقال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. மேலும் சுலைமானுக்காக ஜின்கள், மனிதர்கள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் திரட்டப்பட்டிருந்தன. மேலும் அவை முறையான முழுமையான கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு முறை சுலைமான் அப்படைகளுடன் சென்று கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் எறும்புகளின் பள்ளத்தாக்கிற்கு வந்தபோது ஓர் எறும்பு கூறியது, எறும்புகளே, உங்களுடைய புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்துவிடக் கூடாது. சுலைமான் அது சொல்வதை கேட்டு புன்னகை பூத்து சிரிக்கலானார். மேலும் கூறினார், என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டிருப்பதற்காகவும் நீ திருப்திப்படுகின்ற நற்செயலை செய்து வருவதற்காகவும் என்னை நீ கட்டுப்படுத்தி வைப்பாயாக. மேலும் உன் அருளால் என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக. وَتَفَقَّدَ الطَّيْرَ فَقَالَ مَا لِيَ لَا أَرَى الْهُدْهُدَ أَمْ كَانَ مِنَ الْغَائِبِينَ لَأُعَذِّبَنَّهُ عَذَابًا شَدِيدًا أَوْ لَأَذْبَحَنَّهُ أَوْ لَيَأْتِيَنِّي بِسُلْطَانٍ مُبِينٍ. மற்றொரு சமயம் சுலைமான் பறவைகளின் நிலைமைகளை ஆராய்ந்தார். பின்னர் கூறினார், என்ன விஷயம்? நான் ஹுதுஹுது எனும் மரங்கொத்தி பறவையை காணவில்லையே. அது எங்காவது காணாமல் போய்விட்டதா? நிச்சயம் அதனை நான் கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அதனை அறுத்து விடுவேன். இல்லாவிட்டால்
பொருத்தமான காரணத்தை என்னிடம் அது சமர்ப்பிக்க வேண்டும். فمكث غير بعيد فقال أحطت بما لم تحط به وجئتك من سبأ بنبأ يقين إني وجدت امرأة تملكهم وأوتيت من كل شيء ولها عرش عظيم وجدتها وقومها يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان أعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون ألا يسجدوا لله الذي يخرج الخبأ في السماوات والأرض ويعلم ما تخفون وما تعلنون الله لا إله إلا هو رب العرش العظيم. அதிக தாமதமின்றி அது வந்து கூறியது, தங்கள் அறிவுக்கு வராத சில செய்திகளை நான் பெற்றிருக்கின்றேன். நான் சபா பற்றி உறுதியான செய்தியை தங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். அங்கு அம்மக்கள் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை கண்டேன். அவளுக்கு எல்லாவிதமான பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் கம்பீரமான ஓர் அரியணையும் அவளுக்கு உள்ளது. அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாஹுவை விடுத்து சூரியனுக்கு சிரம்பணிவதையும் நான் கண்டேன். ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அவர்களுக்கு அழகாக்கி காண்பித்து நேரிய பாதையில் செல்ல விடாமல் அவர்களை தடுத்து விட்டான். இதனால் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளிக்கொணர்பவனும் நீங்கள் மறைத்து வைப்பவற்றையும் வெளிப்படுத்துகின்றவற்றையும் நன்கறிபவனுமாகிய அல்லாஹ்வுக்கு சிரம்பணிய வேண்டும் எனும் நேர்வழியை அவர்கள் அடையாதவர்களாயிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அவனே மாபெரும் அரிசுக்கு உரிமையாளன் ஆவான். قال سننظر أصدقت أم كنت من الكاذبين اذهب بكتابي هذا فألقه إليهم ثم تول عنهم فانظر ماذا يرجعون. சுலைமான் கூறினார், நீ உண்மை சொல்கிறாயா அல்லது பொய்யர்களோடு நீ சேர்ந்து விட்டாயா என்பதை இப்போதே நாம் பார்த்து விடுகின்றோம். என்னுடைய இந்த கடிதத்தை எடுத்துச் சென்று அவர்களிடம் போட்டுவிடு. பிறகு அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் என்ன பதில் நடவடிக்கையை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நீ கவனி. قالت يا أيها الملأ إني ألقي إلي كتاب كريم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم ألا تعلوا علي وأتوني
وَأْتُونِي مُسْلِمِينَ. அரசி கூறினாள், அரசவை பிரமுகர்களே, மிக முக்கியமான கடிதம் ஒன்று என்னிடம் போடப்பட்டிருக்கின்றது. அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. மேலும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அது தொடங்கப்பட்டுள்ளது. எனக்கு எதிராக நீங்கள் ஆணவத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள். மேலும் முஸ்லிம்களாய் பணிந்தவர்களாய் என்னிடம் வரவேண்டும் எனும் வாசகம் அதில் உள்ளது. قالت يا أيها الملأ أفتوني في أمري ما كنت قاطعة أمرا حتى تشهدون. قالوا نحن أولو قوة وأولو بأس شديد والأمر إليك فانظري ماذا تأمرين. قالت إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. وَإِنِّي مُرْسِلَةٌ إِلَيْهِمْ بِهَدِيَّةٍ فَنَاظِرَةٌ بِمَ يَرْجِعُ الْمُرْسَلُونَ. கடிதத்தை படித்து காட்டிவிட்டு அரசி கூறினாள், சமுதாய தலைவர்களே, என்னுடைய இந்த விவகாரத்தில் எனக்கு ஆலோசனை வழங்குங்கள். நீங்கள் இல்லாமல் எந்த விவகாரத்தையும் நான் முடிவு செய்வதில்லை. அவர்கள் பதிலளித்தார்கள், நாம் வல்லமை மிக்கவர்களாகவும் கடுமையாக போரிடக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். இதற்கு மேல் இறுதி முடிவெடுப்பது உங்கள் பொறுப்பு. என்ன ஆணையிடுவது என்பதை தாங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அரசி கூறினாள், அரசர்கள் ஏதேனும் ஒரு நாட்டில் புகுந்தால் அதனை அழித்து விடுவார்கள். மேலும் அங்கு கண்ணியத்துடன் வாழ்பவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் ஓர் அன்பளிப்பை அனுப்பப் போகின்றேன். பின்னர் என்னுடைய தூதுவர்கள் என்ன செய்தியை பெற்று திரும்பி வருகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். فَلَمَّا جَاءَ سُلَيْمَانَ قَالَ أَتُمِدُّونَنِي بِمَالٍ فَمَا آتَانِيَ اللَّهُ خَيْرٌ مِّمَّا آتَاكُمْ فَمَا آتَانِيَ اللَّهُ خَيْرٌ مِّمَّا آتَاكُمْ بَلْ أَنتُمْ بِهَدِيَّتِكُمْ تَفْرَحُونَ. ارجع إليهم فلنأتينهم بجنود لا قبل لهم بها ولنخرجنهم منها أذلة وهم صاغرون. அரசியின் தூதுவர் சுலைமானிடம் வந்ததும் சுலைமான் கேட்டார், நீங்கள் பொருளால் எனக்கு உதவி புரிந்திட விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது உங்களுக்கு வழங்கி இருப்பதை விட எவ்வளவோ அதிகமாகும். எனவே
உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்களே மகிழ்ந்திருங்கள். தூதரே, உம்மை அனுப்பியவர்களிடம் நீர் திரும்பிச் செல்லும். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு பெரும் படைகளை திரட்டிக் கொண்டு அவர்களிடம் நாம் சின்னமாக வரப்போகின்றோம். அவர்கள் கேவலப்பட்டு போகும் வகையில் அங்கிருந்து அவர்களை இழிவானவர்களாக வெளியேற்றி விடுவோம். قال يا أيها الملأ أيكم يأتيني بعرشها قبل أن يأتوني مسلمين قال عفريت من الجن أنا آتيك به قبل أن تقوم من مقامك وإني عليه لقوي أمين قال الذي عنده علم من الكتاب أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك فلما رآه مستقرا عنده قال هذا من فضل ربي ليبلوني أأشكر أم أكفر ومن شكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن ربي غني كريم. சுலைமான் கேட்டார், அவையோரே, அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களா என்னிடம் வருமுன் அவளுடைய அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வர முடியும்? பலம் பொருந்திய ஒரு ஜின் கூறியது, நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு எழுவதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகின்றேன். நான் அதற்கு வலிமை பெற்றவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றேன். அவர்களுள் ஓரளவு வேத அறிவை பெற்றிருந்த ஒருவர், நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் நான் கொண்டு வந்து விடுகின்றேன் என்று கூறினார். அவ்வாறே அவ்வரியணை தம்மிடத்தில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதுமே சுலைமான் உரக்க கூறினார், இது என் இறைவனின் அருட்கொடையாகும். நான் நன்றி செலுத்துகின்றேனா நன்றி கொள்கின்றேனா என என்னை அவன் சோதிப்பதற்காக. மேலும் யாரேனும் நன்றி செலுத்தினால் அவருடைய நன்றி அவருக்கே நன்மை தரும். தவிர யாரேனும் நன்றி கொன்றால் பின்னமாக என்னுடைய இறைவன் தேவைகள் அற்றவனாகவும் பெரும் கண்ணியமிக்கவனாகவும் இருக்கின்றான். نَكِّرُوا لَهَا عَرْشَهَا نَنظُرْ أَتَهْتَدِي أَمْ تَكُونُ مِنَ الَّذِينَ لَا يَهْتَدُونَ فَلَمَّا جَاءَتْ قِيلَ أَهَكَذَا عَرْشُكَ قَالَتْ كَأَنَّهُ هُوَ وَأُوتِينَا الْعِلْمَ مِنْ قَبْلِهَا وَكُنَّا مُسْلِمِينَ وَصَدَّهَا مَا كَانَتْ تَعْبُدُ مِن دُونِ اللَّهِ إِنَّهَا كَانَتْ مِن قَوْمٍ كَافِرِينَ. சுலைமான் கூறினார்,
அரசியின் அரியணையை அடையாளம் காண முடியாத வகையில் அவள் முன் வைத்து விடுங்கள். உண்மை நிலையை தெரிந்து கொள்கின்றாளா அல்லது சரியான வழியை அறிந்து கொள்ளாதவர்களுள் ஒருத்தியாய் இருக்கின்றாளா என்று நாம் பார்த்து விடுவோம். அரசி வருகை தந்ததும், உம்முடைய அரியாசனம் இப்படித்தான் உள்ளதா என்று அவளிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவள் கூறினாள், இதுவோ அதை போலவே இருக்கின்றது. நாங்கள் முன்பே அறிந்திருந்தோம், சிரம்தாழ்த்தி கீழ்ப்படிந்தவர்களாயிருந்தோம் அல்லது முஸ்லிம்களாகி விட்டிருந்தோம். அல்லாஹுவை விட்டுவிட்டு அவள் எந்த தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தாளோ அந்த வணக்கம்தான் நம்பிக்கை கொள்ள விடாமல் அவளை தடுத்து விட்டிருந்தது. ஏனெனில் அவள் நிராகரிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவளாயிருந்தாள். قيل لها ادخل الصرح فلما رأته حسبته لجة وكشفت عن ساقيها قال إنه صرح ممرد من قوارير قالت رب إني ظلمت نفسي وأسلمت مع سليمان لله رب العالمين. மாளிகையினுள் நுழைவீராக என்று அவளிடம் கூறப்பட்டது. அதனை பார்த்தபோது தண்ணீர் தடாகம் என்று கருதி கொண்டாள். இறங்குவதற்காக தன் உடையை கெண்டைக்கால்களுக்கு மேல் உயர்த்தினாள். சுலைமான் கூறினார், இது பளபளக்கும் கண்ணாடி மாளிகையின் தரையாகும். அதற்கு அவள் கூறினாள், என் இறைவனே, இன்று வரை எனக்கு நானே கொடுமை புரிந்து கொண்டிருந்தேன். இனி நான் சுலைமானுடன் சேர்ந்து அகிலமனைத்தின் அதிபதியாகிய அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ ஏற்றுக்கொள்கின்றேன். وَلَقَدْ أَرْسَلْنَا إِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا أَنِ اعْبُدُوا اللَّهَ فَإِذَا هُمْ فَرِيقَانِ يَخْتَصِمُونَ قَالَ يَا قَوْمِ لِمَ تستعجلون بالسيئة قبل الحسنة لولا تستغفرون الله لعلكم ترحمون قالوا طيرنا بك وبمن معك قال طائركم عند الله بل أنتم قوم تفتنون. மேலும் நாம் சமூது சமூகத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிகை அல்லாஹுக்கு அடிபணியுங்கள் என்னும் செய்தியுடன் தூதராக அனுப்பினோம். அப்போது அவர்கள் இரு குழுவினராய் பிரிந்து தர்க்கம் புரியத் தொடங்கிவிட்டார்கள். சாலிஹ் கூறினார், என் சமூகத்தினரே, நன்மை வரும் முன் தீமைக்காக ஏன் அவசரப்படுகின்றீர்கள்? நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரக்கூடாதா? உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடுமே. அதற்கு அவர்கள், நாங்கள் உம்மையும் உம்முடன் இருப்பவர்களையும் துர்ச்சகனமாக கருதுகின்றோம் என்றார்கள். சாலிஹ் பதிலளித்தார், உங்களின் நல்ல கெட்ட சகுனம் பற்றிய விஷயம் அல்லாஹ்விடம் உள்ளது. உண்மை யாதெனில் நீங்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். وَكَانَ فِي الْمَدِينَةِ 9 رَهْطٍ يُفْسِدُونَ فِي الْأَرْضِ وَلَا يُصْلِحُونَ
قَالُوا تَقَاسَمُوا بِاللَّهِ لَنُبَيِّتَنَّهُ وَأَهْلَهُ ثُمَّ لَنَقُولَنَّ لِوَلِيِّهِ مَا شَهِدْنَا مَهْلِكَ أَهْلِهِ وَإِنَّا لَصَادِقُونَ. அந்நகரில் 9 கலகத் தலைவர்கள் இருந்தனர். அவர்கள் நாட்டில் குழப்பத்தை பரப்பிக் கொண்டும் மேலும் எவ்வித சீர்திருத்தத்தை செய்யாமலும் இருந்தனர். அவர்கள் தமக்கிடையே கூறினார்கள், நீங்கள் இறைவன் மீது சத்தியம் செய்து சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் சாலிஹ் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இரவில் தாக்குதல் நடத்துவோம் என்று. பிறகு அவருடைய பாதுகாவலரிடம் கூறிவிடுவோம், சாலிஹுடைய குடும்பம் கொல்லப்பட்ட சமயத்தில் நாங்கள் அங்கு இருக்கவில்லை, நாங்கள் உண்மைதான் கூறுகின்றோம். وَمَكَرُوا مَكْرًا وَمَكَرْنَا مَكْرًا وَهُمْ لَا يَشْعُرُونَ. فَانظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ مَكْرِهِمْ أَنَّا دَمَّرْنَاهُمْ وَقَوْمَهُمْ أَجْمَعِينَ. فَتِلْكَ بُيُوتُهُمْ خَاوِيَةً بِمَا ظَلَمُوا إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَعْلَمُونَ. وَأَنْجَيْنَا الَّذِينَ آمَنُوا وَكَانُوا يَتَّقُونَ. அவர்கள் செய்தது இந்த சூழ்ச்சிதான். பிறகு அவர்கள் அறியாத வகையில் நாம் வேறொரு சூழ்ச்சியை செய்தோம். அவர்களுடைய சூழ்ச்சியின் கதி என்னவாயிற்று என்பதை பார்த்துக் கொள்ளும். அவர்களையும் அவர்களுடைய சமுதாய மக்கள் அனைவரையும் நாம் அழித்து விட்டோம் அவர்கள் செய்த கொடுமையின் காரணமாக. அதோ அவர்களுடைய இல்லங்கள் வெறுமையாய் கிடக்கின்றன. சின்னமாக அறியக்கூடிய மக்களுக்கு இதில் படிப்பினை மிக்க சான்று இருக்கின்றது. மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு மாறு செய்வதை விட்டு விலகியும் இருந்தார்களோ அவர்களை நாம் காப்பாற்றிக் கொண்டோம். وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ أَتَأْتُونَ الْفَاحِشَةَ وَأَنْتُمْ تُبْصِرُونَ أَإِنَّكُمْ لَتَأْتُونَ الرِّجَالَ شَهْوَةً مِّن دُونِ النِّسَاءِ بَلْ أَنْتُمْ قَوْمٌ تَجْهَلُونَ فَمَا كَانَ جَوَابَ قَوْمِهِ إِلَّا أَنْ قَالُوا أَخْرِجُوا آلَ لُوطٍ مِّنْ قَرْيَتِكُمْ إِنَّهُمْ أُنَاسٌ يَتَطَهَّرُونَ فَأَنْجَيْنَاهُ وَأَهْلَهُ إِلَّا امْرَأَتَهُ قَدَّرْنَاهَا مِنَ الْغَابِرِينَ وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ مَطَرًا فَسَاءَ مَطَرُ الْمُنذَرِينَ. மேலும் லூத்தை நாம் அனுப்பினோம். அவர் தம் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுங்கள். நீங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டே ஒழுக்கக்கேடான செயல்களை செய்கின்றீர்களா? என்ன, பெண்களை விட்டுவிட்டு காம உணர்வை தீர்ப்பதற்காக ஆண்களையா தேடி அலைகின்றீர்கள்? உண்மையில்
நீங்கள் மிகவும் அறிவீனமான செயல்புரியும் மக்கள் ஆவீர். ஆயினும் அவருடைய சமூகத்தார் இதை தவிர வேறு எந்த பதிலையும் கூறவில்லை. அது இதுதான்: வெளியேற்றுங்கள் லூத்துடைய குடும்பத்தாரை உங்களுடைய ஊரை விட்டு, இவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் என்று எள்ளினர். இறுதியில் லூத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம், அவருடைய மனைவியை தவிர. அவள் பின்தங்கியவளாகிவிட வேண்டுமென நாம் முடிவு செய்து விட்டிருந்தோம். மேலும் பொழியச் செய்தோம் அம்மக்களின் மீது ஒரு மழையை. எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அது மிகவும் கெட்ட மழையாயிருந்தது. قُلِ الْحَمْدُ لِلَّهِ وَسَلَامٌ عَلَى عِبَادِهِ الَّذِينَ اصْطَفَى اللَّهُ خَيْرٌ أَمَّا يُشْرِكُونَ. நபியே, நீர் கூறும், புகழ் அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் சாந்தி உண்டாகுக அவன் தேர்ந்தெடுத்த அவனுடைய அடியார்கள் மீது. இவர்களிடம் கேளும், அல்லாஹ் மேலானவனா அல்லது அவனுடன் இந்த மக்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் மேலானவையா? أَمَّنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَأَنزَلَ لَكُم مِّنَ السَّمَاءِ مَاءً فَأَنبَتْنَا بِهِ حَدَائِقَ ذَاتَ بَهْجَةٍ مَا كَانَ لَكُمْ أَن تُنبِتُوا شَجَرَهَا أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ بَلْ هُمْ قَوْمٌ يَعْدِلُونَ. வானங்களையும் பூமியையும் படைத்தவனும், மேலும் உங்களுக்காக வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தவனும், பிறகு அதன் மூலம் அழகான தோட்டங்களை வளரச் செய்தவனும் யார்? அவற்றின் மரங்களை முளைக்கச் செய்வதற்கு உங்களால் இயலாதிருந்ததே. அல்லாஹுடன் வேறேதாவது கடவுளும் இப்பணிகளில் பங்கு கொண்டு இருக்கின்றனரா? இல்லை. மாறாக இதே மக்கள்தாம் நேரிய வழியிலிருந்து பிறழ்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். أَمَّنْ جَعَلَ الْأَرْضَ قَرَارًا وَجَعَلَ خِلَالَهَا أَنْهَارًا وَجَعَلَ لَهَا رَوَاسِيَ وَجَعَلَ بَيْنَ الْبَحْرَيْنِ حَاجِزًا أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ بَلْ أَكْثَرُهُمْ لَا يَعْلَمُونَ. மேலும் பூமியை தங்குமிடமாக்கியவனும், அதனிடையே ஆறுகளை ஓடச் செய்தவனும், அதற்கு மலைகளெனும் முளைகளை அமைத்தவனும், மேலும் இரு கடல்களின் ஜலசந்திகளுக்கிடையில் தடுப்பை ஏற்படுத்தியவனும் யார்? அல்லாஹுவுடன் வேறேதாவது கடவுளும் இப்பணிகளில் பங்கு கொண்டிருக்கின்றனரா? இல்லவே இல்லை. மாறாக இவர்களில் பெரும்பாலோர் அறிவற்றவர்களாயிருக்கின்றார்கள். أَمَّن يُجِيبُ الْمُضْطَرَّ إِذَا دَعَاهُ وَيَكْشِفُ السُّوءَ وَيَجْعَلُكُمْ خُلَفَاءَ الْأَرْضِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ قَلِيلًا مَا تَذَكَّرُونَ. துயரங்களுக்கு ஆளானவர் இறைஞ்சும் போது அவருடைய இறைஞ்சுதலை கேட்டு பதிலளிப்பவன் யார்? மேலும் அவருடைய துயரத்தை களைபவன் யார்? மேலும் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாய் ஆக்குகிறவன் யார்? அல்லாஹுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணிகளை செய்யக்கூடியதாய் உள்ளதா? நீங்கள் மிக குறைவாகவே சிந்திக்கின்றீர்கள்.
أَمَّن يَهْدِيكُمْ فِي ظُلُمَاتِ الْبَرِّ وَالْبَحْرِ وَمَن يُرْسِلُ الرِّيَاحَ بُشْرًا بَيْنَ يَدَيْ رَحْمَتِهِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ تَعَالَى اللَّهُ عَمَّا يُشْرِكُونَ. தரை மற்றும் கடலின் இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார்? மேலும் தன்னுடைய அருளுக்கு முன்னர் காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றவன் யார்? அல்லாஹுவுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியை செய்து கொண்டு இருக்கின்றதா? அல்லாஹ் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் செய்கின்ற இணை வைப்பு செயல்களை விட்டு. أَمَّن يَبْدَأُ الْخَلْقَ ثُمَّ يُعِيدُهُ وَمَن يَرْزُقُكُم مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ قُلْ هَاتُوا بُرْهَانَكُمْ إِن كُنتُمْ صَادِقِينَ. முதன்முறையாய் படைக்கின்றவனும் பிறகு மீண்டும் படைக்கப் போகின்றவனும் யார்? மேலும் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? அல்லாஹுவுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணியில் பங்கு கொண்டுள்ளதா? கூறுவீராக, கொண்டு வாருங்கள் உங்கள் அத்தாட்சியை, நீங்கள் உண்மையாளர்களாயிருப்பின். قُل لَّا يَعْلَمُ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ الْغَيْبَ إِلَّا اللَّهُ وَمَا يَشْعُرُونَ أَيَّانَ يُبْعَثُونَ. இவர்களிடம் கூறும், அல்லாஹுவை தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ள எவரும் மறைவான உண்மைகளை அறிய மாட்டார். மேலும் உங்களுடைய கடவுளர்களான அவர்கள் எப்பொழுது எழுப்பப்படுவார்கள் என்பதை கூட அறிவதில்லையே. بَلِ ادَّارَكَ عِلْمُهُمْ فِي الْآخِرَةِ بَلْ هُمْ فِي شَكٍّ مِّنْهَا بَلْ هُمْ مِنْهَا عَمُونَ. وَقَالَ الَّذِينَ كَفَرُوا أَإِذَا كُنَّا تُرَابًا وَآبَاؤُنَا أَإِنَّا لَمُخْرَجُونَ. لَقَدْ وُعِدْنَا هَذَا نَحْنُ وَآبَاؤُنَا مِن قَبْلُ إِنْ هَذَا إِلَّا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ. உண்மை யாதெனில் மறுமையை பற்றிய அறிவு இம்மக்களை விட்டு மறைந்தே போய்விட்டது. இல்லை, இவர்கள் அதை பற்றிய சந்தேகத்தில் உழல்கின்றார்கள். இன்னும் சொல்வதானால் மறுமையை பற்றி இவர்கள் குருடர்களாயிருக்கின்றார்கள். மேலும் இந்நிராகரிப்போர் கூறுகின்றார்கள், நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் மண்ணாகி போய்விட்டால் நாங்கள் உண்மையிலேயே மண்ணறைகளிலிருந்து எழுப்பப்படுவோமா? இந்த விஷயங்கள் பற்றி எங்களுக்கு அதிகம் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முன்னர் எங்கள் மூதாதையர்களும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றனர். உண்மையில் இவை முன்னோர்களின் காலத்திலிருந்து கேள்விப்பட்டு வருகின்ற வெறும் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை. قُلْ سِيرُوا فِي الْأَرْضِ فَانظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُجْرِمِينَ.
ولا تحزن عليهم ولا تكن في ضيق مما يمكرون ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين قل عسى أن يكون ردف لكم بعض الذي تستعجلون وإن ربك لذو فضل على الناس ولكن أكثرهم لا يشكرون وإن ربك ليعلم ما تكن صدورهم وما يعلنون وما من غائبة في السماء والأرض إلا في كتاب مبين கூறுவீராக சற்று பூமியில் சுற்றித் திரிந்து குற்றவாளிகளின் கதி என்னவாயிற்று என்பதை பாருங்கள். நபியே, இவர்களின் நிலை குறித்து வருந்தாதீர். இவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளால் நீர் மனக்கஷ்டமும் அடையாதீர். இவர்கள் கேட்கின்றனர், நீங்கள் உண்மையாளர்களாயின் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும்? நீர் கூறும், எந்த ஒரு தண்டனைக்காக நீங்கள் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அதன் ஒரு பகுதி உங்களுக்கு நெருக்கமாக வந்துவிட்டிருந்தாலும் அதில் வியப்பொன்றும் இல்லை. உண்மையில் அதிபதி மக்களின் மீது பெரிதும் அருள் புரிபவனாக இருக்கின்றான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. அவர்களுடைய நெஞ்சங்கள் மறைத்திருக்கின்றவற்றையும் அவை வெளிப்படுத்துகின்றவற்றையும் சின்னமாக இறைவன் நன்கறிகின்றான். வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ள எந்த ஒரு பொருளும் ஒரு தெளிவான பதிவேட்டில் எழுதப்படாமல் இல்லை. إن هذا القرآن يقص على بني إسرائيل أكثر الذي هم فيه يختلفون وَإِنَّهُ لَهُدًى وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ إِنَّ رَبَّكَ يَقْضِي بَيْنَهُم بِحُكْمِهِ وَهُوَ الْعَزِيزُ الْعَلِيمُ. உண்மை இதுவே, இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ள பெரும்பாலான விஷயங்களின் உண்மை நிலையை அவர்களுக்கு இந்த குர்ஆன் எடுத்துரைக்கின்றது. மேலும் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் கருணையாகவும் இருக்கின்றது. இதே போன்று சின்னமாக இறைவன் இந்த மக்களிடையேயும் தன்னுடைய கட்டளையால் தீர்ப்பு வழங்குவான். அவன் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ إِنَّكَ عَلَى الْحَقِّ الْمُبِينِ إِنَّكَ لَا تُسْمِعُ الْمَوْتَى وَلَا تُسْمِعُ الصُّمَّ الدعاء إذا ولوا مدبرين وما أنت بهاد العمي عن ضلالتهم إن تسمع إلا من يؤمن
بآياتنا فهم مسلمون. எனவே நபியே, அல்லாஹுவையே முழுமையாய் சார்ந்திருப்பீராக. சின்னமாக நீர் தெளிவான உண்மையில் இருக்கின்றீர். இறந்தவர்களை உம்மால் கேட்கச் செய்ய முடியாது. புறங்காட்டியோடும் செவிடர்களுக்கும் உம்முடைய அழைப்பை எடுத்துரைக்க முடியாது. குருடர்களை வழிகேட்டிலிருந்து மீட்டு நேர்வழியில் சேர்த்திடவும் உம்மால் முடியாது. எவர்கள் நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, மேலும் கீழ்ப்படிபவர்களாயும் விளங்குகின்றார்களோ, அவர்களையே உம்மால் செவியேற்கச் செய்ய முடியும். وَإِذَا وَقَعَ الْقَوْلُ عَلَيْهِمْ أَخْرَجْنَا لَهُمْ دَابَّةً مِنَ الْأَرْضِ تُكَلِّمُهُمْ أَنَّ النَّاسَ كَانُوا بِآيَاتِنَا لَا يُوقِنُونَ. மேலும் அவர்கள் மீது நம்முடைய ஆணை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டால் நாம் அவர்களுக்கு பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம். மக்கள் நம்முடைய வசனங்கள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அது அவர்களிடம் எடுத்துக் கூறும். وَيَوْمَ نَحْشُرُ مِنْ كُلِّ أُمَّةٍ فَوْجًا مِّمَّنْ يُكَذِّبُ بِآيَاتِنَا فَهُمْ يُوزَعُونَ. حَتَّى إِذَا جَاءُوا قَالَ أَكَذَّبْتُمْ بِآيَاتِي وَلَمْ تُحِيطُوا بِهَا عِلْمًا أَمْ مَاذَا كُنْتُمْ تَعْمَلُونَ. وَوَقَعَ الْقَوْلُ عَلَيْهِمْ بِمَا ظَلَمُوا فَهُمْ لَا يَنطِقُونَ. أَلَمْ يَرَوْا أَنَّا جَعَلْنَا اللَّيْلَ لِيَسْكُنُوا فِيهِ وَالنَّهَارَ مُبْصِرًا إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يُؤْمِنُونَ. மேலும் சற்று சிந்தித்துப் பாருங்கள். அந்நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அவர்களை படைபடையாக திரட்டிக் கொண்டு வருவோம். பிறகு அவர்களின் வகை மற்றும் தகுதியை பொறுத்து பல படித்தரங்களில் முறைப்படுத்தப்படுவார்கள். இவ்வாறாக அவர்கள் அனைவரும் வந்துவிடும் போது இறைவன் அவர்களிடம் வினவுவான், என்னுடைய சான்றுகளை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளாத நிலையில் அவற்றை பொய் என்று கூறினீர்களா? இல்லையெனில் நீங்கள் வேறு என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள்? மேலும் அவர்கள் கொடுமை செய்த காரணத்தினால் வேதனை பற்றிய கட்டளை அவர்கள் மீது நிறைவேற்றப்படும். அப்போது அவர்களால் எதுவும் பேச முடியாது. இரவை அவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் பகலை பிரகாசிக்கக்கூடியதாகவும் ஆக்கியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? இறை நம்பிக்கை கொண்ட சமூகத்தினருக்கு இவற்றில் அநேக சான்றுகள் இருந்தன. وَيَوْمَ يُنفَخُ فِي الصُّورِ فَفَزِعَ مَن فِي السَّمَاوَاتِ وَمَن فِي الْأَرْضِ إِلَّا مَن شَاءَ اللَّهُ وَكُلٌّ أَتَوْهُ دَاخِرِينَ. மேலும் அந்நாளில் எக்காலம் ஊதப்படும். அப்போது வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் பெரும் திகில் அடைவார்கள். அந்த திகிலில் இருந்து எவர்களை அல்லாஹ் காப்பாற்ற நாடுவானோ அவர்களை தவிர. மேலும்
அனைவரும் அடங்கி ஒடுங்கியவர்களாக அவன் திருமுன் வருவார்கள். وَتَرَى الْجِبَالَ تَحْسَبُهَا جَامِدَةً وَهِيَ تَمُرُّ مَرَّ السَّحَابِ صُنْعَ اللَّهِ الَّذِي أَتْقَنَ كُلَّ شَيْءٍ إِنَّهُ خَبِيرٌ بِمَا تَفْعَلُونَ. இன்று நீர் மலைகளை பார்க்கும்போது அவை நன்கு நிலை கொண்டிருப்பதாக கருதுகின்றீர். ஆனால் அன்றைய நாளில் அவை மேகங்களைப் போன்று பறந்தோடிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு பொருளையும் நுண்ணறிவினால் செம்மைப்படுத்திய அல்லாஹ்வுடைய பேராற்றலின் விந்தை இது. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை சின்னமாக அவன் நன்கறிந்தவன். مَنْ جَاءَ بِالْحَسَنَةِ فَلَهُ خَيْرٌ مِنْهَا وَهُمْ مِنْ فَزَعٍ يَوْمَئِذٍ آمِنُونَ. وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَكُبَّتْ وُجُوهُهُمْ فِي النَّارِ هَلْ تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. எவர் நன்மையை கொண்டு வருகின்றாரோ அவருக்கு அதைவிட சிறந்த பிரதிபலன் கிடைக்கும். அத்தகையவர்கள் அந்நாளின் திகிலில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் எவர்கள் தீமையை கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் அனைவரும் முகங்குப்புற நெருப்பில் வீசி எறியப்படுவார்கள். நீங்கள் இதை தவிர ஏதேனும் கூலி பெறுவீர்களா என்ன? செய்த வினைகளுக்கு ஏற்பவே அனுபவிப்பதை தவிர. إِنَّمَا أُمِرْتُ أَنْ أَعْبُدَ رَبَّ هَذِهِ الْبَلْدَةِ الَّذِي حَرَّمَهَا وَلَهُ كُلُّ شَيْءٍ وَأُمِرْتُ أَنْ أَكُونَ مِنَ الْمُسْلِمِينَ وَأَنْ أَتْلُوَ الْقُرْآنَ فَمَنِ اهْتَدَى فَإِنَّمَا يَهْتَدِي لِنَفْسِهِ وَمَنْ ضَلَّ فَقُلْ إِنَّمَا أَنَا مِنَ الْمُنذِرِينَ. وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ سَيُرِيكُمْ آيَاتِهِ فَتَعْرِفُونَهَا وَمَا رَبُّكَ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. நபியே, இவர்களிடம் கூறும், எனக்கு இவ்வாறுதான் கட்டளையிடப்பட்டுள்ளது. இந்த மக்கமா நகரின் அதிபதிக்கு கீழ்ப்படியுங்கள். அவனே அதை சங்கை மிக்கதாக ஆக்கினான். மேலும் ஒவ்வொரு பொருளுக்கும் அவனே உரிமையாளனாயிருக்கின்றான். மேலும் நான் அடிபணிந்தவனாக முஸ்லிமாக விளங்க வேண்டும் என்றும் இந்த குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளேன். எவர் நேர்வழியை மேற்கொள்கின்றாரோ அவர் தம்முடைய நன்மைக்காகவே நேர்வழியை மேற்கொள்கின்றார். மேலும் எவன் வழிபிறழ்ந்து போகின்றானோ அவனிடம் கூறிவிடுவீராக, நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாய் மட்டுமே இருக்கின்றேன். மேலும் இம்மக்களிடம் கூறுவீராக, எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அதிவிரைவில் தன்னுடைய சான்றுகளை அவன் உங்களுக்கு காண்பிப்பான். அப்போது அவற்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் உம்முடைய இறைவன் நீங்கள் செய்பவற்றை கவனிக்காமல் இல்லை.